நான் இப்படிதான் அறிமுகப்படுத்திக்கிட்டு, மத்தவங்களையும் பேச விட்டு ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராசிக்காரங்க பொறுத்தவரைக்குமே, எந்த இடத்துக்கு போனாலும் இவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, மனசுக்கு எது பிடிக்குதோ அதை தான் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய வார்த்தைங்கிறது ஒரு திருவார்த்தையா தான் அமைஞ்சிருக்கும். இவங்க பேச்சுங்கிறது மற்றவங்கள கவர்ற மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய வார்த்தையும் அப்படிதான், இவங்களுடைய வாக்கும் அப்படிதான். மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பயுமே ஒரு ஆறுதலான விஷயமா, வாழ்க்கையில நல்ல திருப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க. பேசுறத பத்தி இவங்க கிட்ட சொல்லலாம், அப்படி பேசுவாங்க. ஒரு சாதாரண பேசுற விஷயத்த கூட நல்ல விளக்கமா சொல்லக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. கோபம் ஒழுக்கா வராது, ஆனா கோபம் வந்தாலுமே டக்குன்னு மறைஞ்சிரும். பெரும்பாலும் கோபம் வந்துட்டா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதோ தூக்கி போட்டு உடைக்கிறதே கிடையாது, பேசாம இருந்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா யாராவது இவங்களுடைய சுயமரியாதை சீண்டிட்டா, அவமானப்படுத்திட்டா கோவங்கிறது அப்படி வரும். அந்த கோவத்தை எதிராளியால அவ்வளவு சீக்கிரம் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இவங்க பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தாங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே புத்தி சாதுரியங்கிறது சொல்லித்தரங்கிறது வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தான். பெருமாளுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தான் உங்களுக்கு எப்பயுமே ராசிதிபதி. அதனாலேயே இந்த புத்தி சாதுரியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறது இல்லை. ஏதா எந்த நேரத்தில் எப்படி செயல்பண்ணுங்கிறது இயல்பெளியே இயற்கையிலே வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உடனே சொல்லலாங்க. மனப்பக்குவம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். யதார்த்தத்தை நோக்கி பாயக்கூடியவங்க, ஓடக்கூடியவங்க இவங்க தான். அன்பு வெளிப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சராசரியாக வாழணுங்கிறது அவங்களுடைய எப்பயுமே ஏக்கம். அதாவது காசு பணம் இருக்குதோ இல்லையோ சராசரியான வாழ்க்கையை நோக்கி பயணப்படக்கூடியவங்க இவங்க தான். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதை ஒரே சீராக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த கன்னிராசிக்காரங்களை சொல்லலாம்னு சொல்லலாங்க. இவங்க பெரும்பாலும் தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இருக்கிற வயசை விட ஒரு 4-5 வயசு குறைவாக காட்டக்கூடிய தோற்றம் தான் உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த முதுகுல, கழுத்துல, தோள்பட்டையில மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு உடனே சொல்லலாம். அப்படி கன்னிராசி அன்பர்கள் இந்த இடங்களில் உங்களுக்கு மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மச்சத்துக்கான பலனும் பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்துல நிம்மதியா இருந்து சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடியது அதிகம். சந்தோஷத்தை இழந்து நின்றுருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மறுபடியும் சந்தோஷம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குடைய நெருக்க சிறப்பா இருக்குது. குழந்தைகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தான். எந்த இடத்துல எல்லாமே நீங்க கலங்கி நின்னீங்களோ அந்த இடத்துல துவண்டு போன நீங்க மீண்டு எழக்கூடிய நேரம். வராதுன்னு நினைச்ச விஷயம் வருங்க. பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எந்த இடத்துல வராதுன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. காரியம் எல்லாமே செஞ்சு முடிக்கிறது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை பார்த்து கலங்காதீங்க. ஏன்னா நீ வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த வெற்றிங்கிறது காத்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடுமையான முயற்சி தேவைப்படும், ஆனா இறுதியில வெற்றி உங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் இந்த நேரம் நீங்க வேலை எடுக்கிறீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் முடியாது, கடுமையான ஒரு முயற்சி செய்யற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்துல மந்தமான நிலைமை இல்லை, வேகம் பிடிக்கும். நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய அமைப்பு தான். லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறப்பான பலனை பெற முடியும். நிறைய பொறுப்பு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அமைப்பு லாபஸ்தானத்துல அதிசாரமா இருந்துட்டு வர்றாரு. அதனால இந்த நேரம் வாழ்க்கையில வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டு. கூட பிறந்தவங்க வகையில சிறப்பான பலன் காத்திருக்குது. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படுத்துவீங்க, அதனால கொஞ்சம் செலவு உண்டாகும். ஆனால் எதையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும். எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஒரு மனசுல நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. அந்த நிலைமை மாறுது. இனி நீங்க நினைக்கிறது நினைக்கக்கூடிய நேரம். மனசுல தடுமாற்றம் இருக்காது, ஒரு தெளிவோடு இருப்பீங்க. நல்ல முடிவு பெறக்கூடிய வாய்ப்பா இருக்குது. புது புகழ் அந்தஸ்து எல்லாமே நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வருங்க. மனசு ஒரு லேசா இருக்கும், தோட்டத்திலையுமே ஒரு பொலிவு உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சாதாரண வாழ்க்கை உங்களுக்கு இந்த நேரம் இருக்காதுங்க. ஏகப்பட்ட மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க. அது சொந்த பந்தத்தால நிறைய பார்த்து. இப்போ நீங்க சும்மா இருந்தா கூட இந்த சொந்த பந்தம் உங்களை சும்மா விட்டுருக்காது. ஏதாவது ஒரு வகையில மன உளைச்சல் பண்ணியிருப்பாங்க. நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் நிம்மதி கிடைக்குங்க.
யாருடைய ஆதரவு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் தான் துணைங்கிறது நீங்கள் உணரக்கூடிய காலகட்டம். அதனால் யாரை பற்றி நீங்கள் வருத்தப்பட போகிறதில்ல. இனி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாயுடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதனால் நல்ல மாற்றம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வங்கி மூலமாக கடன் பெறணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தான். வங்கியோட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. தொழிலில் நல்லா வேகம் பிடிக்கும், வளர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வீடு மனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுடைய திருமணம், உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். பெரும்பாலும் சனி பகவான் இந்த நேரம் கண்டகத்தில் நிற்கிறதால குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் தொந்தரவு இல்லாமலாம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தாகணும், விட்டு பிடிச்சாகணும். உங்களால் முடிஞ்சால் இந்த ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவி நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். தாயோட அன்பு ஆதரவு ஒரு பக்கம் இருந்தா, ஆனால் தகப்பனாரோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் வருங்க. தந்தையோட ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் இந்த நேரம் இருக்குது. அதனால அந்த வகையில் கவனமா இருங்க. வார்த்தை சரியா பேசுறீங்க. இந்த நேரம் கோபங்கிறது தன்னால் வெளிப்படுறதால ஏதாவது ஒரு வகையில் பேசிட்டு கொஞ்சம் மனசாபத்தை சந்திச்சுக்குவீங்க. அதனால பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். மற்றபடி சிரமங்கிறது இல்லை. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியா இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. ரொம்ப நாளா பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். எதுவுமே ஒரு சாதகமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. சோம்பேறித்தனம் வேண்டாம். சொன்ன நேரத்துக்கு சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டாலே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. நிறைய பேர் இந்த செல்போன் பயன்பாட்டை அதிகம் பயன்படுத்துறீங்க. அதை முதல்ல கொஞ்சம் நீங்க குறைக்க பாருங்க. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது பெருசா இல்லைனாலும் மற்றவங்களுக்காக நீங்க போராடுற மாதிரி இருந்திருக்கும். மற்றவங்க பிரச்சனையில நீங்க தலையிடுற மாதிரி இருக்கும். அதனால அந்த விஷயத்துல கவனம் கொடுங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க மூக்க நுழைக்க வேண்டாம். இதுல கவனமா இருங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருந்துட்டு வந்தா இந்த நேரம் சிறப்பா இருக்குது. குறிப்பா ஆரோக்கியத்துல நீங்க எப்பயுமே கவனமா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரம் கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க. சொந்த பந்தத்தோட வாக்குவாதம் சண்டை வேண்டாம். முன்ன சொன்ன மாதிரி தான் உங்க நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க. மனசை சங்கடப்படுத்தினாலுமே நீங்க அதை மனசுக்கு கொண்டு போகிறது வேண்டாம். நீங்க வேலையில கவனமா இருந்தா நீ அடுத்தடுத்து சிறப்பா இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆதரவு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு இருந்துட்டா போதுங்க. எல்லாமே சிறப்பு தான். தினமுமே முடிஞ்சா குல தெய்வத்தை நினைச்சு இந்த நேரம் நீங்க வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. புதன் பகவான் தான் ராசிதிபதி இருக்கிறதால நீங்க பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பா தான் கன்னிராசி அன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல முதலீடு செய்ய போறீங்க. முதலீட்டான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் உண்டு. அதே மாதிரி தொழிலை விரிவாக செய்யணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இனி வரக்கூடிய நாட்களை செஞ்சுக்கிறது நல்லது. இப்போதைக்கு வேண்டாம். வரக்கூடிய நாட்களை செஞ்சீங்கன்னா நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவா ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த பெண்களால் கூடங்களுக்கு இந்த தலைவலி, தலை சுத்தல், மயக்க மாதிரியான பிரச்சனை எல்லாமே அதிகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால படப்படப்பு இல்லாமல் இருக்க பாருங்க. பயம் தேவையில்லாத பயம் வேண்டாம். உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கன்னிராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போறீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் குழப்பத்தை கொடுக்கும். இயல்பாகவே இந்த நேரம் நீங்கள் குழம்பி தான் தவிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய நேரமாக இந்த வேலையில் இருக்குது. அதனால வேலையில் கவனம் கொடுங்க. உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறுதியில் நல்ல பலன், பண வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் எதுலேயும் நிதானமாக இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. மதிப்பு மரியாதையில் எந்த பாதிப்புமே இல்லை. உடல்நிலை, ஆயுள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. சிறப்பு தான். பிரச்சனை போராட்டங்கிற நிலைமை இந்த நேரம் இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் நிலை, குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் தொந்தரவுங்கிறது இல்லை. அற்புதமான நேரம் தான். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் கண்ட கனவு நனவாகும். சுயமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு தாராளமாக செய்யலாங்க. ஏற்கனவே தொழில் வேலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க.
உங்களுக்கு கை தூக்கி விட யாராவது ஒரு உறவுங்கிறது நேரம் காத்திருக்குது. அதனால பயப்பட வேண்டாம். சிறப்பான பணம் தரக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செல்வாக்கு தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் நிதானமாக இருங்க. எந்த வேலையிலையும் கோபங்கிறது வேண்டாம். கோபங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே இயல்பாக வந்ததில்லை. ஆனால் இந்த சமீப காலமாக உங்களுக்கு கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.